ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன் காசா ஆன்லைன் அட்மிஷன். அதாவது நீங்க ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் எப்படி என்க்ளோஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கான ரீசன் வந்து போன வீடியோல வந்து எப்படி டிஎன் காசா ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த கவுன்சிலிங்காக வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து, பிரதர் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கேன். எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்படி என்க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த கமெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உண்டான என்க்ளோஸ் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது, இதை எப்படி ஃபில்அப் பண்ணி எப்படி நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கக்கூடிய பட்சத்துல இதை எப்படி வந்து என்க்ளோஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனலோடைய சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டோரியில நம்ம வந்து பின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் யூடியூப்லயே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இதுக்கான லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். முதல்ல இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம், ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன் காசாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு காலேஜுக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 காலேஜ் இல்ல ஒரு 5 காலேஜ் கூட போட்டிருப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க ஸ்கூல்ல நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஏன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூஜிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2024 இந்த 2024 இந்த அகாடமிக் இயர் பிரகாரம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களோட அட்மிஷன் உங்களோட கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல எந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுக்கணும் அப்படின்னா டிஎன் காசாவோட அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல கொடுங்க. சரிங்களா? டிஎன் காசாவோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி கீழே நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார்ம் அப்படிங்கிறதுல வந்து 2023 to 24 இந்த அகாடமிக் இயர்ல உங்ககிட்ட எத்தனை ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. என்ன ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பாருங்க. நீங்க ஸ்டேட் லெவல்ல கலந்துக்கிட்டீங்களா, இல்ல வந்து அந்த லோக்கல் ஸ்கூல் லெவல்ல நீங்க கலந்துக்கிட்டீங்களா, இல்ல சென்ட்ரல் லெவல்ல கலந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது வந்து இதுல கேட்கறாங்க. இந்த அகாடமிக் இயர்ல எத்தனை சர்டிஃபிகேட், சில பேர் வந்து 2-3 ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. கிரிக்கெட் வச்சிருப்பாங்க, ஹாக்கி வச்சிருப்பாங்க, வாலிபால் வச்சிருப்பாங்க, கபடி வச்சிருப்பாங்க. இதுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மட்டும் நீங்க போட்டா போதும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்ககிட்ட அது இருக்கு அதே பார்த்து நம்ம போடலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கட்டாயமா ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் நேம் ஆஃப் த சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல சர்டிஃபிகேட் நேம் இந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நேம் ஆஃப் த மீட், அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட், சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இதுல நீங்க எது ரிலேட்டடா நீங்க வந்து அந்த அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை நீங்க வந்து விளையாண்டீங்களோ அதுக்கான டீடைல் வந்து கேட்குறாங்க, அதை கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் எதுவும் உங்களோட டிசிப்ளின் இந்த இடத்துல நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த இயர்ல உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாருங்க. எந்த இயர், எந்த மந்த். இப்போ ரீசெண்டா நீங்க வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிப்ரவரி மாசம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் இந்த டேட்ல நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்குனீங்க அப்படிங்கிறத போடுங்க. அதுக்கப்புறம் அந்த எலிஜிபிலிட்டி மார்க்ல வந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு பீப்புள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல உள்ள போய் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா சில்வர் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து பிரான்ஸ். ஏதாவது ஒரு மெடல் தான் உங்களால வந்து வாங்க முடியும். நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா சில்வர், அப்படி இல்லைன்னா பிரான்ஸ். இதுல நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ, மார்க்ல இருக்கீங்களோ அந்த மார்க்கை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்க சர்டிபிகேட்ல ரீமார்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு இன்ட் அப்படிங்கறத நீங்க போட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க, 3rd போஸ்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க, 4th ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒன்றை மட்டும் நீங்க வந்து எழுதுங்க. மேனுவலா வந்து இங்கிலீஷ்ல எழுதினாலே போதுமானது. அதே மாதிரி 2022 to 23 நீங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா எழுதணும். இந்த இடத்துலயும் நீங்க ஃபில் பண்ணணும், இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இல்லைன்னா நீங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, விட்டுருக்கோங்க. சரிங்களா? அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 2021 to 22, 2020 to 21 இந்த இயர்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படிங்கிறத படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய அம்மா அப்படின்னா அப்பா அப்படின்னா கார்டியனோட சிக்னேச்சர் இல்லை யாராவது ஒருத்தவங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல சைன் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் அந்த இடத்துல போட்டுங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் டேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த டேட்ல இதை ஃபில்அப் பண்றீங்களோ அந்த டேட் போட்டா போதும். நீங்க வந்து கவுன்சிலிங் போகும்போது இருக்கக்கூடிய டேட்டை நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னாலும் நீங்க போடுங்க. இல்ல வந்து இந்த டேட்ல தான் நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படினாலும் நீங்க இந்த டேட்டை வந்து போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 2வது பேஜ் இருக்கும். இதேமே நீங்க பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இதுல இருக்கக்கூடிய 2 பேஜுமே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2024 டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் என்க்ளோசர் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரை வந்து போட்டுக்கோங்க. அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல, சாரி அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து டிஎன் காசாவுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டுக்கோங்க. அப்படியே நீங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2023 to 24 12க்கு உண்டான உங்களுடைய ரெகக்னைசேஷன் இன்டர்நேஷனல், நேஷனல், ஸ்டேட் லெவல், ரீஜனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. இதை நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் 2022 to 23 11th படிச்சிருப்பீங்க, 2021 to 22 10th படிச்சிருப்பீங்க, 9th வந்து 2020 to 21 9th படிச்சிருப்பீங்க. இதுல நீங்க இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படிங்கிறதுல நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்க்காக நீங்க வந்து உள்ள போயிருந்தீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் நேம் அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிசிப்ளினை நீங்க இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த மந்த் எந்த இயர்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருந்தாங்களோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 1 to 4 என்க்ளோஸ் நீங்க வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. எலிஜிபிலிட்டி மார்க் as per the guidelines படி நீங்க வந்து உங்களோட மார்க் வந்து என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற இந்த இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் வந்து நீங்க கோல்டுல பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், சில்வர்ல பண்ணிருந்தீங்கன்னா செகண்ட் கொடுக்கணும், பிரான்ஸ் லெவல்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ங்கிறத கொடுக்கணும். பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதுல நீங்க வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலா எத்தனை பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. நீங்க டோட்டல் மார்க்ஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு கிரேட், டோட்டல் கிரேட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, 1னா 1 கொடுங்க, 2னா 2 கொடுக்கணும், 3னா 3 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்டா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிக்ளரேஷன் அப்படிங்கறதுல வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக இந்த ஒரு சர்டிபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சிக்னேச்சரும் பேரண்டோட சிக்னேச்சரும் டேட் இது எல்லாமே போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன் காசாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அங்க போயிட்டு நீங்க பிடிஎஃபா உங்க மொபைல் போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க நேரஸ்ட் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.